எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000 10,000 பழுகும். அப்ப நீங்க பெருகுவீங்க அப்படின்னா ஆவியானவர் உங்கள மட்டும் வேலை பார்க்க மாட்டாரு. நீங்க எங்கெல்லாம் போய் வேலை பார்க்குறீங்களோ அங்க போய் அவர் வேலை பார்ப்பார். ஏங்க, நீங்க நல்லா இருந்தீங்கன்னா பட்டணம் கலிகோரும், அங்க ரட்சிப்பு உண்டாகும், உங்களை மதிப்பாங்க, உங்களுக்கு கனம் இருக்கும். ஐஸ்வர்யம் எங்க இருக்கோ அங்கதான் கனம் இருக்கும். பஸ்காவை அவர்கள் ஆசரித்த போது எகிப்தின் நிந்தை இஸ்ரவேல் ஜனங்கள் மேல இராதபடிக்கு நீக்கப்பட்டது. நாமும் ஒரு பஸ்காவை மாதம் ஒரு முறை 1ஆம் தேதியில நாம் புசிக்கிறோம், கொண்டாடுகிறோம். உங்க மேல பஞ்சத்தினால் உண்டாகிற, தரித்திரத்தினால் உண்டாகிற, குறைவுகளினால் உண்டாகிற, பெருக்கத்துக்கு உண்டாகிற தடைகளினால் உண்டாகிற நிந்தை உங்க மேல இராதபடிக்கு அதெல்லாம் நீக்கப்படுகிறது. நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஸோ இது ஆதியாகமத்தில் ஆதாமை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுவீர்கள். ஸோ இந்த பெருகணும் அப்படிங்கிறது ஏதோ நம்ம விரும்புறது கிடையாது, ஆண்டவருடைய விருப்பம். சொல்லுங்க, இது தேவனுடைய விருப்பம். தேவ பிள்ளைங்க பெருகணும் அப்படிங்கிறது தேவனுடைய விருப்பமாக இருக்குது. அதனால் இதை நம்ம அப்படி தட்டிட்டு நினச்சி முடியாது, போக முடியாது. ஒருவேளை சில ஸ்ட்ரகிள் இருந்தாலும் சில தடைகள் இருந்தாலும் நீங்களும் நானும் பெருகணுங்கிறது தேவனுடைய மிகப்பெரிய ஒரு சித்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படி பெருக்கத்தை ஆண்டவர் ஒரு முக்கியமான விஷயமா எடுக்காமல் இருந்திருந்தா இந்த மிருக ஜீவன்களை பற்றி சொல்லும் போதெல்லாம் அப்படி எண்ணிக்கையோட சொல்ல வேண்டிய அவசியம். அதில் இன்னும் சொல்ல போனால் ஆவிது ஒரு நேரம் ஜனங்களை என்ன பண்ணாராம், எண்ணினாராம். அது அவருடைய இருதயத்துக்கு எப்படி இருந்துச்சா, வாதிப்பா. அப்போ என்றது இருதயத்தை வாதிச்சிருமா அப்படின்னா, மிருக ஜீவன்கள் தான் எண்ணிக்கை. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லும்போது எண்ணிக்கையில் சொல்லலை, வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலத்தனையாய் நீங்கள் பெருகுவீர்கள்னு சொன்னார். பிரைஸ் காட். அப்போ அங்கே அன்லிமிட்டடாக கொடுத்துருக்கிறாரு. அப்போ உங்களுடைய என்னுடைய பெருக்கம் அது அன்லிமிட்டடான பெருக்கமாய் இருக்கும். பிரைஸ் காட். அடுத்து பார்த்தீங்கன்னா யோபுடைய மிருக ஜீவன்கள்லாம் குறித்து என்ன பண்ணுறாரு, எண்ணிக்கையில் என்ன பண்ணுறாரு சொல்லிகிட்டே இருக்கிறார். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க, இப்போ நான் 10 ரூபாயில் இருக்கிறேன்னா நான் 100 ரூபாய்க்கு வரணும், 1000 ரூபாய்க்கு வரணும், 10,000 ரூபாய்க்கு வரணும், லட்சங்களில் போகணும் அப்படின்னு இன்றைக்கி நம்ம விரும்புகிறது ஏதோ மாம்சீகமாக உலக பிரகாரமாக நம்ம விரும்புகிற விருப்பம் கிடையாது. இது தேவன் நமக்குள்ளே கொடுத்துருக்கிற விருப்பம். பிரைஸ் காட். இன்றைக்கு நீங்கள் தேவ திட்டத்தில் வந்திருக்கிறீங்க, நீங்கள் அவருக்கென்று நீங்கள் வாழ்கிறீர்கள், அவருடைய நாம மகிமைக்கென்று உங்களை என்னை அவர் நிலைநிறுத்தி இருக்கிறார். அப்போ அவர் பொறுப்பெடுக்கிறாரு. நம்ம ஆண்டவருக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி நாம் விரும்பி இருப்போம், நாம் சில காரியங்களை செய்திருப்போம். ஆனால் எப்போ தேவத்திட்டத்தில் இணைக்கப்பட்டோமோ அவர் நமக்கு விருப்பத்தை கொடுக்கிறாரு, அவர் அந்த செயல்களை உண்டு பண்ணுகிறார். பிலிப்பியர் 2:13 அழகாக எழுதியிருக்கு, தேவன் தமது தயவுள்ள, பிலிப்பியர் 2:13. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார், நம்மில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். பிரைஸ் காட். அப்ப தேவன் தான் நமக்கு விருப்பத்தை கொடுக்கிறார், அந்த விருப்பத்துக்கு ஏற்ற செயல்களையும் உண்டாக்குகிறார். விருப்பத்தை கொடுத்துட்டு அவரே செய்வார்னு சொல்லல, விருப்பத்தையும் நமக்குள்ள கொடுக்கிறாரு, அதுக்கான செயல்பாட்டையும் நமக்குள்ள கொடுக்கிறாரு. மனசுக்குள்ள விருப்பம், இந்த கை காலில் இதுக்காக ஏதாவது என்ன பண்ணணும் செய்யணுங்கிறதையும் ஆண்டவர் என்ன பண்றாரு. அப்ப விருப்பம் இருந்தால் மட்டும் போதாது, சில செயல்களும் என்ன பண்ண வேண்டியிருக்கு. ஏட்டு சுரக்காய் கறிக்கு. அப்போ நம்ம காரியங்கள் வெறும் விருப்பத்தோட இருந்துட்டுனா அது என்ன சுரக்கா, ஏட்டு சுரக்கா, காட்டு தோட்டத்து சுரக்காயா என்ன செய்யாது. ஸோ அக்கா உடனே பயந்துடாதீங்க, ஐயோ அப்போ அப்படி செய்யணும் இப்படி. இதில் நீங்கள் பேலன்ஸ்டாக புரிஞ்சுக்கிடுங்க, விருப்பத்தையும் அவர் தான் கொடுக்குறாராம், செயல்களையும் அவரே உண்டாக்குகிறார்.
ஜஸ்ட் நம்ம இடம் மட்டும் என்ன பண்ணணும், ஆண்டவர் நமக்கு விருப்பத்தையும் கொடுத்து செயல்களையும் என்ன பண்றாரு. அப்ப நம்ம காரியங்கள் இன்னைக்கு ஒரு ஏட்டு சுரக்கா மாதிரி என்ன பண்ணிடக்கூடாது. 7000 ஆடு யோபு என்ன பண்ணியிருந்தாரு. யாராவது இங்க ஆசைப்படுறீங்களா 7000 ஆடு எனக்கு இருக்கணும்னு? எப்பா, இந்த அந்த பெதஸ்தா குளத்துக்குள்ள முந்தி இறங்கின மாதிரி தனலட்சுமி சிஸ்டரு முந்தி இறங்கிட்டாங்க. ஆமா, நான் ஆசைப்படுறேன், நிச்சயமா நடக்கும் சிஸ்டர். 7000. அதுக்கு ஒரு வசனம் வாசிக்கனே, உங்களுக்காகவே வாசினீங்க. டப்புன்னு கையை தூக்குனதுனால உங்களுக்காக ஒரு வசனம், சங்கீதம் ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்க சூழ்நிலையெல்லாம் பார்க்காதீங்க. இந்த அவர்கிட்ட சொன்னப்போ அவர் என்ன சொன்னாரு தெரியுமா, இந்த காலத்தில் அப்படிலாம் என்ன செய்ய முடியாது, வளர்க்க முடியாது. மழை நேரத்தில் எல்லாம் அடிச்சுக்கிட்டு என்ன செஞ்சிடும். நம்ம ஒரு பாசிட்டிவ் வச்சோம்னா அதுக்கு ஒரு நெகட்டிவ் கண்டிப்பாக என்ன செய்யும். மழை நேரத்துலலாம் அவ்வளோலாம் வளர்த்தோம்னா இப்போ உள்ள காலத்துக்கு நம்மளால் என்ன செய்ய முடியாது, நிறைய நஷ்டம் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி பேசிகிட்டே இருந்தால் ரொம்ப குஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசலை. உங்களை மாதிரி ஆட்கள்கிட்ட பேசினதான் எஃபெக்ட் இருக்குது. அதனால் சங்கீதம் 144 அதில் 13 வாசிங்க, உங்கள் வாயாலே வாசிங்க. எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். நல்லா கவனிங்க. எங்கள் கிராமங்களில், எங்க கிராமத்தில் எல்லாருடைய ஆட்டையும் சொல்லலை, எங்கள் கிராமங்களில். அது என்ன எழுதியிருக்கு, எங்கள் கிராமத்திலா கிராமங்களிலா? அப்ப ஒரு இடத்துல இருக்க மாட்டீங்க போல. ஆமா, எல்லா ஊரும் உங்க ஊர் தான். அம்மா ஊர், அப்பா ஊர், சங்கரங்கோயில், ஆலங்குளம். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் எப்படி இருக்குமா, 1000 10,000 பழுகும். பிரைஸ் காட். வசனம் எழுதியிருக்கா? இன்னைக்கு இந்த வசனத்துக்கு நேராக நம்ம மைண்டை என்ன பண்ணணும். அதுக்கு தான் நம்ம வாழ்றது அட்லீஸ்ட் 120வது மைண்டில் என்ன பண்ண ஃபிக்ஸ் பண்ணணும்னு என்ன பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு 120னா நம்மளை என்ன சொல்கிறாங்க, பைத்தியக்காரன், பைத்தியக்காரத்தனமாக என்ன பண்ணிட்டு இருக்கான், பேசிக்கிட்டு. சரியா, சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு சொல்லுங்க, சும்மா தைரியமா சொல்லுங்க, பைத்தியமா இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. கையை தட்டி ஒரு அபிஷேகமாய். இன்றைக்கு நாம் பெருக்கத்தை பற்றி பேசும்போது சிலருக்கு அதை நல்லா புரிஞ்சுக்கிடுவாங்க, சிலருக்கு அது பைத்தியக்காரத்தனமா. இந்த காலத்துல 1000 ஆடா, இந்த காலத்துல 10,000 ஆடா, எனக்கு தெரியாது. வசனம் இப்படி சொல்லுது. ஆவியானவர் அந்த வசனத்துக்கு நேரா நம்மை நடத்துகிறார். பிரைஸ் காட். அதுக்கப்புறம் பாருங்க, வாசிங்க. எங்கள் எருதுகள் பலத்தவைகளா என்ன பண்ணுமா. அடுத்து சத்துரு உட்புகுதலும். இந்த சத்துருனா என்ன, இந்த ஆடுகளுக்கு வருகிற வியாதி, பறவைகளுக்கு வருகிற வியாதி, இந்த சத்துரு உள்ள என்ன செய்ய முடியாது. சத்துரு உட்புகுதலும் குடி ஓடி போகுதலும் ஈராது. எங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாகாது. பிரைஸ் காட். ஸோ பெருக்கம்ங்கிறது யாருடைய விருப்பமா இருக்கு. இப்போ ஆடு சும்மா சொல்லியிருக்கலாம், எங்கள் ஆடு வந்து ஒரு 100 ஆடாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்கலாம்ல. இல்லைங்க, நீங்கள் சாதாரணமாக இருக்கிற தேவனுடைய சித்தம், நீங்கள் பெருகி இருப்பது தான் தேவனுடைய சித்தம். எசேக்கியேல் 36:8 வாசிங்க. எதுலெல்லாம் நமக்கு பெருக்கம் உண்டாகும் சொல்லி வாசித்து முடிக்கலாம். இஸ்ரவேல் மலைகளே, நீங்கள் உங்கள் கொப்புகளை விட்டு என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு உங்கள் கனிகளை கொடுப்பீர்கள். ஓகே. இதுல ஃபர்ஸ்ட் மலைகளை பார்த்து ஆண்டவர் தீர்க்க தரிசனம் சொல்றாரு. அப்ப நீங்க பெருகுவீங்க அப்படின்னா ஆவியானவர் உங்கள மட்டும் வேலை பார்க்க மாட்டாரு. நீங்க எங்கெல்லாம் போய் வேலை பார்க்குறீங்களோ அங்க போய் அவர் வேலை பார்ப்பார். அப்ப இங்க தீர்க்க தரிசனம் யாருக்கு சொல்லப்படுது? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிடையாது, இஸ்ரவேல் மலைகளுக்கு. அங்கதான் அந்த விருட்சங்கள் என்ன செய்யுது இருக்கு, அங்க போய் பேசுறாரு. நீங்கள் உங்கள் கொப்புகளை விட்டு என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு உங்கள் கனிகளை கொடுப்பீர்கள். அவர்கள் எங்க வந்துட்டாங்களாம்? பெருக்கத்துக்கு சமீபமாய், கனிக்கு சமீபமாய் வந்து விட்டார்கள். பிரைஸ் காட். அப்போ ஒரு விருட்சத்தின் கனிகளை நாம் பெருக்கமா என்ன பண்ணுவோம்? பெற்றுக்கொள்ளும். இதை நான் சிம்பிளா சொல்ல விரும்புறேங்க, நம்ம வாழ்க்கை நடைமுறைக்கு சொல்றேன். நீங்க இப்போ என்னென்ன மரம்லாம்
நீங்க விரும்புவீங்க? எதெல்லாம் உங்களுக்கு பலனை கொடுக்கும்? இப்போ பாருங்களேன், நம்ம தென்னை மரம் நல்லா பலன் கொடுத்தா அதுல இருக்குதா? என்னதெல்லாம் அதுல ஆசீர்வாதம் இருக்கு? தேங்காய், எண்ணெய், அது இன்னும் பார்த்தீங்கன்னா தும்பு மில்லாம் நடத்துகிறாங்க. நீங்கள் அந்த நெட்டெல்லாம் கரெக்டாக எடுத்து பாதுகாப்பாக இது பண்ணீங்கன்னா ஒரு தென்னை மரமே உங்களுக்கு ஏகப்பட்ட ஐஸ்வர்யத்தை என்ன பண்ணிடும்? ஈக்கியை கரெக்டாக நீங்கள் ஆளை வச்சு கரெக்டாக கிழிச்சு அதை கரெக்டாக விளக்குமாறாக செஞ்சு அதை கரெக்டாக நீங்கள் விற்றீங்கன்னா, மார்க்கெட்டிங் பண்ணிங்கன்னா மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன செய்யுது? ஸோ இன்றைக்கி உங்கள் மேலே ஒரு அபிஷேகம் உண்டாகிறது. சிலதை உண்டாக்குகிற அபிஷேகமும் அதை விற்கிற அபிஷேகமும். ஏன்னா நிறைய பேருக்கு உண்டாக்க தெரியும், அதை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன செய்யணும்? அது மாதிரி கோழி வளர்க்குறீங்க, முட்டையில் என்னது இருக்குது? லாபம். அதை நீங்கள் விற்றீங்கன்னா அதில் லாபம். ஸோ இந்த மாதிரி அதை மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய கிருபையும் உங்களுக்கு, நீங்கள் உற்பத்தி பண்ணணும், உங்கள்கிட்ட இருந்து வாங்குகிற ஆட்களையும் உண்டு பண்ணுவார். அப்போ இஸ்ரவேல் மலைகளே, நீங்கள் கொப்புகளை என்ன பண்ணுங்க? நீங்கள் விடுங்க. அப்புறம் உங்களுடைய கனிகளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுங்க. அவங்க எங்கே வந்துட்டாங்களாம்? நீங்கள் நல்லா கவனிங்க, நீங்கள் கனிகளுக்கு சமீபமாய் வந்திருக்கிறீர்கள். மிகப்பெரிய ஒரு பெருக்கத்துக்கு சமீபமாய் சபை, குடும்பங்கள் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். பிரைஸ் காட். ஓகே, அடுத்த ஆசீர்வாதம் என்ன? எசேக்கியேல் 36:11. உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பலுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். அது மாதிரி நம்ம ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைச்சோன்னா அதுக்கு தக்க ஆட்களும் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? கிடைப்பார்கள். பிரைஸ் காட். அப்போ அதுல உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் என்ன பண்ணுவேன்? அப்போ விருட்ச மரங்கள்ல இருந்து ஆசீர்வாதம் இருக்கு. அதுக்கப்புறமா ஜனங்கள் மூலமாகவும் ஆசீர்வாதம். அது மாதிரி நீங்க நினைக்காதீங்க ஒரே இந்த இது கடைசி எங்க ஒரு ஐஸ்வர்யத்துக்கு தானே வரும்னு நினைக்காதீங்க. இது ரட்சிப்புகளையும் கொண்டு வரும். ஜனங்களை உயிர் மீட்சிகளே என்ன செய்யும்? கொண்டு. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ ஐஸ்வர்யம் பெருகுது, மிருக ஜீவன்கள் பெருகுது, உங்களுக்கு மரங்கள் பெருகுது, எல்லாம் பெருகுதுன்னா நீங்கள் ஆட்களை வச்சு என்ன செய்யணும்? வேலை. கடைசியில் இந்த ஆட்கள் உங்கள் கூட வேலையிலேருந்து உங்களை நல்லா புரிஞ்சிட்டாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு மீட்டிங் நடத்தலாம். நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா பட்டணம் கலிகோரும், அங்கே ரட்சிப்பு உண்டாகும், உங்களை மதிப்பாங்க, உங்களுக்கு கனம் இருக்கும். இந்த தேவ ஞானம் ஐஸ்வர்யம், இந்த உலகப்பிரான ஐஸ்வர்யம் இருந்தால் தான் மதிக்கப்படும். இல்லைன்னா உங்கள் ஞானத்தை கொண்டு எங்கேயும் குப்பையில் கொண்டு என்ன பண்ணுங்க போடுங்கன்னு. இப்போ எதுக்கு ஆவியானவர் இந்த ஐஸ்வர்யத்தை இவ்வளவு தூரம் பேசுகிறாருன்னா, ஐஸ்வர்யம் எங்கே இருக்கோ அங்கே தான் கனம் இருக்கும். அங்கே ஞானத்தை ரிலீஸ் பண்ணத்தான் அந்த ஞானம் என்ன செய்யும்? மதிக்கப்படும். இல்லைன்னா ஞானம் என்ன செய்யும்? அசட்டை பண்ண. ஸோ அதனால் ஐஸ்வர்யம் வேணும். நீங்கள் தான் ஜமீனா என்ன பண்ணணும்? இந்த அபிஷேகம் ஏற்கனவே வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு, இன்னும் வேற லெவலில் எல்லாருக்குள்ளே வெளிப்படும். இந்த வசனங்களெல்லாம் டைரியில் எழுதி வைங்க. தரிசனத்தை என்ன பண்ணுங்க? இதை அற்பமாக என்ன பண்ணாதீங்க. இது நிறைவேறதுக்கு முன்னாடி தூக்கு நூல் மாதிரி இருக்கும், நிறைவேறுச்சுன்னா தங்கச் செயின் மாதிரி இருக்கும். அடுத்து 30 வாசிங்க. விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் நீங்கள் இனிமேல் புறஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினாலான் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு. இதை கொஞ்சம் நல்லா கவனிங்க. அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணி. இந்த கோதுமைங்கிற இடத்துல நீங்க இப்போ உங்களுக்கு என்னவோ அதை வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் இளநியை வச்சுக்கலாம், தேங்காயை வச்சுக்கலாம், கோழியை வச்சுக்கலாம், ஆட்டை வச்சுக்கலாம். உங்கள் ஏரியாவுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? வைத்து கொள்ளலாம். கோதுமையை பெருக பண்ணி நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் பெருக பண்ணுவேன். அப்ப நீங்க பெருகும் போது நிந்தை இருக்காது. நம்ம பெருகாம இருக்கும்போது நம்ம மேல என்ன இருக்கும்? ஒரு இன்டைரக்டாக நம்ம மேல ஒரு நிந்தை என்ன பண்ணுது? இன்னைக்கு சொல்றாங்க, பஸ்காவை அவர்கள் ஆசரித்த போது எகிப்தின் நிந்தை இஸ்ரவேல் ஜனங்கள் மேல இராதபடிக்கு நீக்கப்பட்டது. நாமும் ஒரு பஸ்காவை மாதம் ஒரு முறை 1ஆம் தேதியில நாம் புசிக்கிறோம், கொண்டாடுகிறோம். உங்க மேல பஞ்சத்தினால் உண்டாகிற, தரித்திரத்தினால் உண்டாகிற, குறைவுகளினால் உண்டாகிற, பெருக்கத்துக்கு உண்டாகிற தடைகளினால் உண்டாகிற நிந்தை உங்க மேல இராதபடிக்கு
அதெல்லாம் நீக்கப்படுகிறது. பிரைஸ் காட். நீங்க பெருகாம இருக்கிறது ஒரு நிந்தைங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. இதை வச்சுலாம் ஜெபம் பண்ணுங்க. அன்று நான் பெருகலன்னா இது எனக்கு ஒரு நிந்தையா என்ன பண்ணுது? இந்த நிந்தையை என்னை விட்டு நீக்கும் ஆண்டவரே. பிரைஸ் காட். ஓகே, அதுக்கப்புறம் லாஸ்ட் வசனம் 38 வாசிக்கலாம். பண்டிகை காலங்களில் எருசலேமிலே பரிசுத்தம் பண்ணப்பட்டு வருகிற மந்தைகள் எப்படி திரளாய் இருக்கிறதோ அப்படியே அவாந்திரமாய் இருந்த பட்டணங்கள் மனுஷரின் மந்தையால் நிரம்பி இருக்கும். அதனால் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. ஒன்று, நம்ம மேலே இருக்கிற நிந்தை நீங்குதா பெருகும்போது. அடுத்து இன்னொன்று, நம்ம பெருகும்போது ஜனங்கள் கர்த்தரை அறிந்து கொள்வார்கள். உங்களுடைய பெருக்கம், உங்களுடைய ஆரோக்கியம், இதெல்லாம் கர்த்தரை வெளிப்படுத்தும். இந்த பெருக்கம் சும்மா கிடையாது. எந்த காலத்தில் நீங்கள் ஒரு 10,000 ஆடு வச்சுருந்தீங்கன்னா எப்படி ஊத்து முளையை தேடி ஆட்கள் வருவாங்களா? அது இந்த கடாக்கள்லாம் நல்லா வளர்த்து விட்டீங்கன்னு வச்சுக்கலாம். இந்த பொங்கல் நேரத்துக்கெல்லாம் உங்களை பொங்கலோ பொங்கல் அப்படின்றாங்க. பொங்கல் நேரத்தில் ஏகப்பட்ட வியாபாரம் என்ன செய்யுது? நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி சில காரியங்களெல்லாம் சின்னதாக ஆரம்பிங்க. எடுத்தோடனே பெருசாக செய்ய முடியாது. இப்போ நம்ம 10,000 4,000 7,000ன்னுட்டு இருக்கோம். எடுத்த உடனே அதை செய்யணும்னு நினச்சா முடியாது. ஒரு 10 ஆடு, ஒரு 5 ஆட்டில் ஆரம்பிங்க. வேற லெவலில் என்ன பண்ணும்? ஏன்னா உங்களுக்கு நீடித்த ஆயுசு இருக்குது. கண்டிப்பாக சாதிப்பீர்கள். பிரைஸ் காட். ஓகே, ஸோ ஆண்டவர் பெருக்கம் அவருடைய விருப்பம். பெருக்கம் தேவனுடைய விருப்பம். யாரும் என்னை கொண்டு என்ன நடக்கும்னு நினைக்காதீங்க. உங்களை கொண்டும் நடக்கும். அந்தந்த ஏரியாவில் உங்களுக்கு என்னென்ன திறமை கொடுத்துருக்கிறாரோ அத்தனை நீங்கள் அபிஷேகமாக பயன்படுத்துங்க. நீங்கள் 300 சம்பளம் வாங்குறவங்க 3,000 சம்பளம் வாங்கலாம். பிரைஸ் காட். ஏன்னா என்கிட்ட சிலர்லாம் நிறையா கேள்வி கேட்டிருக்காங்க. நீங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, எல்லாரும் நல்லா இருப்பாங்கன்னு எப்படி சொல்லலாம்? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க அப்படிங்காங்க. அவங்களுக்கு என்னென்னா எப்படியாவது ஜனங்கள் தரித்திரத்திலே தான் என்ன பண்ணணும். நான் சொல்கிறேன், எல்லாருக்கும் அவர் சம்பூரணமாய் கொடுக்கிற தேவன். உங்க ஏரியாவில் இப்போ அவங்க என்னென்ன மனுஷ ஞானத்தில் பேசுகிறாங்க. எப்படின்னா, இவர் பேங்க்கில் பியூனாக வேலை பார்க்குறவன் கடைசி வரைக்கும் பேங்க்கில் பியூனாக தான் என்ன செய்யணும். இது மனுஷ ஞானம். தேவ ஞானம் பேங்க்கில் பியூனாக வேலை பார்க்குறவனையும் மேனேஜராக கூட மாற்றுங்க. கண்ட மாணிக்கு தான் நடக்கும். இதெல்லாம் விசுவாசிக்கிறதுக்கு வேற மனநிலை என்ன செய்யணும்? இதுக்கெல்லாம் ராஜ்யத்தின் மனநிலை வேணும். பிரைஸ் காட். எஸ்தர் யாராங்க இருந்தா? அகாசுவேர் தேசத்தில் அடிமை. ஆனால் திடீர்னு கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா ராட்சஸ்திரியா உட்கார்ந்துட்டு இருக்கிறா. மொர்தகாய் வாசல் காவலாளனா அறிமுகமாகிறாரு. முடியும் போது அதிகாரியா மாறுறார். இது தேவ ஞானம். உங்களுடைய சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டு, உங்களுடைய வாழ்க்கை நிலைமைகளுக்கு அப்பாற்பட்டு அவருடைய ஆவியின் நிறைவு உண்டாகும் போது நீங்க எந்த நிலைமையில இருக்கீங்க அதுலயும் உங்களை உயர்த்தும். நீங்க எந்த நிலைமையில அதுக்கு அப்பாற்பட்டு வேற நிலைமையிலையும் கொண்டு போய் நீங்க எதிர்பாராத விதத்திலையும் உங்களை உயர்த்தி வைக்கும். எல்லாம் பாருங்களேன், எசேக்கியேல் 36:9 எல்லாம் நல்லா எடுத்துக்கொள்ளுங்க. எசேக்கியேல் நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன். நீங்கள் பண்படுத்தப்பட்டு திரைக்கப்படுவீர்கள். பிரைஸ் காட். அப்ப நம்ம பெருகுவதற்கு ஒரு 2 காரியம் இருக்கு. நம்ம பண்படுத்தப்பட்டு கொண்டே இந்த நல்ல நிலம், இந்த நிலம் பால் நிலமாக மாறிடக்கூடாது. இது நல்ல நிலமாக இருந்துகிட்டே இருக்கணும். அவருடைய பிரசன்னத்தினால், அவருடைய வார்த்தையினால், அவருடைய அபிஷேகத்தினால் இது பண்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கணும், விதைக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். தொடர்ந்து நீங்கள் மிகப்பெரிய பெருக்கத்தை பார்ப்பீர்கள். அடுத்து இன்னொரு திறவுகோல் இருக்கு. 37 கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம். ஸோ நல்ல விண்ணப்பத்தின் ஆவியில் நம்ம என்ன பண்ணணும்? நிரம்பி விருப்பம் மட்டும் இருந்தால் போதாது, விண்ணப்பமும் என்ன பண்ணணும்? பிரைஸ் காட். விருப்பமும் இருக்கணும், விதைப்பும் இருக்கணும், விண்ணப்பமும். ஸோ தொடர்ந்து இந்த பெருக்கத்துக்காக நம்ம வரக்கூடிய நாட்களில் அதிகமாக விண்ணப்பம் பண்ண போகிறோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆரோக்கியத்தில் எப்படி ஒரு மேனிஃபெஸ்டேஷன் நடந்ததோ இதே மாதிரி ஐஸ்வர்யத்திலையும் ஜனப்பெருக்கத்திலையும் பணப்பெருக்கத்திலையும் கண்டிப்பாக பார்ப்போம். நீங்கள் ஒரு 5 லட்சத்துக்கு செலவு பண்ணணும்னு நினச்சின்னா உங்கள் கையில் 50 லட்சம் இருக்குங்க.
5000 செலவுன்னு நினச்சா உங்கள் கையில் 50,000 இருக்கும். மீதம் எடுக்கிற அளவில் பிரைஸ் காட் நிச்சயமாய் இது நடக்கும். இப்போ இருக்கிற சூழ்நிலையெல்லாம் மாற்றி உங்கள் வீடா இருக்காது, அது அரண்மனையாக இருக்கும். பிரைஸ் காட் அது மிகப்பெரிய அலங்கமாக இருக்கும். நீங்கள் அலங்காரமாக இருப்பீங்க. உள்ளுக்குள்ளேயும் புறம்பிலும் ஒரு அலங்காரம் உங்கள்கிட்ட இருக்கும். உங்களை பார்த்தாலே ஐஸ்வர்யம். உங்க ட்ரெஸ்ஸை பார்த்தா ஐஸ்வர்யம் தாண்டவம் ஆடும். உங்க சரீரத்தை பார்த்தா ஐஸ்வர்யம் தாண்டவம் ஆடும். உங்க வீட்டுக்குள்ள வந்து பார்த்தாலும் ஐஸ்வர்யம். சாலமோனுக்கு இருந்த ஞானம், சாலமோனுக்கு இருந்த ஐஸ்வர்யம், சாலமோனுக்கு இருந்த ஒரு மகிமையை தேவாவியானவர் ஊற்றுகிறார். தொடர்ந்து நாம் பண்படுத்தப்பட்டு கொண்டே இருப்போம். தொடர்ந்து நாம் விதைக்கப்பட்டு கொண்டே இருப்போம். தொடர்ந்து நாம் விண்ணப்பம் பண்ணி கொண்டே இருப்போம். வார்த்தையினால விளக்கம் கொடுக்க கூடாது. இனிமே என்னுடைய வாழ்க்கையே கேள்விகளுக்கு விளக்கமாய், குழப்பங்களுக்கு விளக்கமாய் இருப்பதாக. எழுந்து நிற்கலாமா? ஜெபித்து நாம் நிறைவு செய்யலாம். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. பெருக்கம் என்பது இது எங்களுடைய விருப்பம் அல்ல. அன்றே நீங்கள் வைத்திருக்கிற விருப்பம் ஒருவேளை அநேகருக்கு ஏதோ நாங்கள் ஆசைப்படுற மாதிரி இருக்கலாம், ஏதோ நாங்கள் துடிக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் இது நாங்கள் வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது பிலிப்பியர் 2:13 படி நீரே எங்களுக்குள் விருப்பத்தையும் செய்கையையும் நீர் உண்டாக்குகிறவராக இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். மந்தை பெருகுகிறது போல மனிதரை பெருக பண்ணுவேன் என்று சபைக்கு நீர் வாக்குத்தத்தமாய் பேசுகிறீர். நன்றி ஆண்டவரே. பண்டிகை நாட்களில் எப்படி ஹல்லேலூயா ஜனம் திரளாய் இருக்குமோ அதை போல எல்லா நேரங்களிலும் திரள் ஜனம் இங்கே இருக்குங்கிற அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் கொடுக்குறீங்க. அதை நாங்கள் அற்புதமாய் நினைத்து கனப்படுத்தி நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் ஆண்டவரே. இங்கே ஒரு மிகப்பெரிய ஏராளமான திரளான ஜனக்கூட்டம் இங்கே இருக்கும் ஆண்டவரே. அது ஒரு மிகப்பெரிய மகிமையாய் வெளிப்படும் அப்பா. அதை போல அன்றே விவசாயம் பண்ணுறவங்களுடைய வாழ்க்கையிலையும் அன்றையப்பா விருட்சத்தின் கனிகளிலே பெருக்கம் உண்டாகும் ஆண்டவரே. அவர்கள் எதை விதைத்தாலும் ஹல்லேலூயா 100 தனையாய் பலனை பெற்றுக்கொள்வார்கள் அப்பா. இதுவரை ஏதாவது பாதிப்புகள் இருந்தால் அதெல்லாம் நீங்கட்டும் ஆண்டவரே. பெருக்கத்துக்கு விரோதமான எல்லா விதமான கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தினால நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. வேலைக்காரர்கள்ல ஒரு பெருக்கத்தை நீங்க இந்த நாளிலே நீர் துவக்குகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். எங்களை நீர் பழுகி பெருக பண்ணுகிறதற்காக உமக்கு நன்றி. நிந்தை எங்க மேல இராதபடிக்கு ஒரு பெருக்கத்தை கொடுக்குறீங்க. கோதுமையை நீர் வரவழைக்கிறீர் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். நன்றி அப்பா. தொடர்ந்து நாங்கள் பண்படுத்தப்படுகிறவர்களாய், நாங்கள் விதைக்கிறவர்களாய், நாங்கள் தொடர்ந்து ஆண்டவரை விரும்புகிறவர்களாய் இருக்க கிருபை கொடுங்கப்பா. தேங்க்யூ ஜீசஸ். நான் பெருகுனா என்ன நடக்கும்? நான் பெருகுனா என்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் கர்த்தரை அறிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. நாளானது அதை விளங்க பண்ணும். ஹோரிகோரோ சபலா கத்தேரே. இந்த வார்த்தைகள் எல்லாம் ஒரு அபிஷேகமாய் இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளேயும் கிரியை செய்யட்டும். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாய் இருப்பான். தேங்க்யூ லார்ட். உங்கள் நாம மகிமைக்காக எங்களை பழுகி பெருக பண்ணும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. 2 லைன் சொல்லாமா? எண்ணி எண்ணி துதி செய்வாய் என்னில் அடங்காத கிருபைகளுக்கா என்னும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே என்னும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்பில் பதறாதே. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்பில் பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. எண்ணி எண்ணி துதி செய்வார்
என்னில் அடங்காத கிருபைகளுக்கா என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே நீ என்னை துதி செய்வாய் என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே. Hallelujah. Okay, thank you. God bless you.